வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் 2019 உள்ள கொஸ்டின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. கொஸ்டின் நம்பர் 1, இயற் சிதைவு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இயற் சிதைவு பற்றிய சரியான கூற்று, இது வெப்பநிலை மாற்றம், அழுத்தம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றின் மாற்றத்தினால் ஏற்படுகிறது. சரி. இது வெப்ப சிதைவு, உறைபனி உடைப்பு மற்றும் பரப்பு விரிசல் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு கூற்றுமே சரி. அப்ப ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. எந்த வகை பாறை சிதைவானது குகைகள் உருவாவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது? கார்பனேற்றம். கீழ்கண்டவற்றுள் ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்களுள் பொருந்தாதது எது? உயர் அணை. வெளி மேலோட்டிற்கும் உள் மேலோட்டிற்கும் இடைப்பட்ட எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோன்ராட் எல்லை. லாம்பர்ட் பனியாறு எங்கு உள்ளது? அண்டார்டிகா. வில்வடிவ டெல்டா நைல் ஆறு. கழிமுக டெல்டா சீன ஆறு. விடுபட்ட டெல்டா மஞ்சள் ஆறு. பறவை பாத டெல்டா மிசிசிப்பி ஆறு. பனி ஆறுகளின் அரித்தல் நிலத்தோற்றங்களுள் எவற்றில் அரித்தல் செயல் எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக ஏற்படுகிறது? யூ வடிவ பள்ளத்தாக்கு. காளான் பாறைகள் உருவாவது பாலைவன பகுதி. இந்தியாவின் நயகாரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. கீழ்கவசத்தையும் வெளிக்கருவத்தையும் பிரிக்கும் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குட்டன்பெர்க் எல்லை. புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சில். புவி தட்டு நகர்வின் வேகத்தை அளக்க பயன்படுவது உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு. பின்வருவனவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை எது? கொட்டபாக்சி எரிமலை. எந்த அலை நிலநடுக்கத்தின் போது சேதத்தை ஏற்படுத்தும்? மேற்பரப்பு அலை. சரியான இணையை கண்டறிக. ஆன்சர் சி. சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்ய. இது மட்டும்தான் சரியான இணை, மீதி எல்லாமே தவறு. பின்வருவனற்றுள் செயல்படும் எரிமலை எது? வெசுவியஸ் எரிமலை. கீழ்கண்டவற்றுள் கல்ப நீரோட்டமும் லாபரடார் நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள மீன்பிடித்தளம் எது? கிராண்ட் திட்டு. ஊடுருவிய பாறைகள். ஆப்ஷன் பி. ஊடுருவிய பாறைகள் கிரானைட். படிவு பாறைகள் மணற்பாறை. உருமாறிய பாறைகள் வைரம். வெளிப்புற தீப்பாறைகள் பசால்ட். அடுக்கு எரிமலை என அழைக்கப்படும் எரிமலை எது? பல்சிட்ட கூம்பு எரிமலை. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் இரு புவித்தட்டுகளின் எல்லையை டேஸ் என்கிறோம்? பிளவுக்கோடு. எந்த அடுக்கில் வெப்பநிலையானது அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது? அடியடுக்கு வெப்பநிலையானது இடையடுக்கு அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது. புவி மேற்பரப்பினால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீசலின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்பிடோ. பின்வருவனவற்றில் கிடைமட்ட வெப்ப பரவலுக்கான காரணி எது? நிலம் மற்றும் நீர் பரவல், புவிப்பரப்பின் தன்மை, கடல் நீரோட்டங்கள். ஆன்சர் டி. மேற்கண்ட அனைத்தும். அமைதி மண்டலம் உருவாவது 5 டிகிரி வடக்கு மற்றும் 5 டிகிரி தெற்குக்கு இடையே அமைதி மண்டலம் உருவாகிறது. ஃபான் அதாவது தலக்காற்று மற்றும் இடம். ஃபான் சுவிட்சர்லாந்து. போரோ இத்தாலி. பாம்பிரோ அர்ஜென்டினா. சிராக்கோ வட ஆப்பிரிக்கா. எந்த வகை மேகங்கள் அதிக மழைப்பொழிவை தருகின்றன? கார்த்திரள் மேகம். கீழ்கண்டவற்றுள் தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? செகந்தராபாத்.
எந்த வகை மழைப்பொழிவில் உயரம் அதிகரிக்கும் போது மழைப்பொழிவும் அதிகரிக்கிறது? மலைத்தடை மழை. பின்வருவனவற்றில் எவை ஜெட் காற்றின் முக்கியமான விளைவுகள் ஆகும்? பருவக்காற்று மழையின் தீவிரம், அதிவேக சூறாவளியின் வளர்ச்சி, தாமதமாக மற்றும் முன்பே வீசும் பருவக்காற்று. ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏவும் சரி, காரணம் ஆறும் சரி. ஆப்ஷன் ஏ. புவியின் சுழற்சிக்கு புவி சுழற்சி விசையே காரணமாகும். புவி சுழற்சியின் விசையினால் பொருட்களின் இயக்கம் வடகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் நகரும். இரண்டுமே சரியானது. எந்த அடுக்கு நீண்ட தூர கம்பி இல்லா செயற்கைக்கோள் தொலைத்தொடர்புக்கு வழிவகை செய்கிறது? வெப்ப அடுக்கு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. ஐசோதேர்ம் புவியில் கடல்மட்ட உயரத்தில் உள்ள சம வெப்பநிலை உடைய இடங்களை இணைக்கும் கோடு. ஐசோபார் சராசரி கடல்மட்ட உயரத்தில் உள்ள சம அழுத்த பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோடு. அடுத்து ஐசோநெப் அப்படிங்கிறது ஒரே அளவு மழைப்பொழிவு உள்ள பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோடு ஆகும் அப்படிங்கிறது தவறான இணை. புவியின் மேற்பரப்பிலிருந்து வெப்ப ஆற்றலானது புவியின் மேற்பரப்புடன் நேரடியாக தொடர்புடைய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதிக்கு மாற்றப்படும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்ப கடத்தல். துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டுக்கு தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வியாபார காற்றுகள். வளிமண்டல அழுத்தத்தின் செங்குத்து பரவலின் போது டேஸ் காற்றழுத்தம் குறையும். உயரம் அதிகரிக்கும் போது காற்றழுத்தம் குறையும். வியாபார காற்றானது நிலநடுக்கோட்டு, தாழ்வழுத்த பட்டை மற்றும் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பட்டையுடன் இணைந்து உருவாக்கும் செல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹார்ட்லி செல். கீழ்கண்டவற்றில் வெப்பமண்டல இணைப்பு பகுதியை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 சரியானது. இது பூமத்திய ரேகை இணைப்பு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இது 2 வியாபார காற்று அமைப்புகள் சந்திக்கும் பகுதியாகும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. நிலக்காற்று நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசும் காற்று. கடற்காற்று கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. இரண்டுமே சரியானது. தென்மேற்கு பருவக்காற்று பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்திய பெருங்கடலில் இருந்து தெற்காசியாவை நோக்கி தென்கிழக்காக வீசும் காற்று நிலநடுக்கோட்டை கடந்ததும் தென்மேற்கு பருவக்காற்றாக வீசுகிறது. சரி. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சோழமண்டல கடற்கரை தென்மேற்கு பருவக்காற்றினால் அதிக மழைப்பொழிவை பெறுகின்றன. தவறு. ஆன்சர் ஏ. ஒரு கூற்று மட்டும்தான் சரியானது. வளிமுகம் எப்பகுதியில் உருவாகிறது? வளிமுகம் துணை துருவ தாழ்வழுத்தப்பட்ட பகுதியில் உருவாகிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? டார்ஜிலிங். தவறான இணையை தேர்ந்தெடு. கருவி மற்றும் பயன்பாடு. இதுல எதுவுமே தவறான இணை கிடையாது, எல்லாமே சரி. ஹைக்ரோமீட்டர் ஒரு பகுதியில் உள்ள சார்பு ஈரப்பதத்தை அளக்கிறது. அனிமோமீட்டர் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது. பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. அப்போ ஆப்ஷன் டி. இவற்றில் எதுவுமே இல்லை. சுழல் காற்றின் மையப்பகுதியில் உயர் அழுத்தமும் அதனை சுற்றி தாழ்வழுத்தமும் காணப்படுவது எவ்வாறு அறியப்படுகிறது? மித வெப்பமண்டல சூறாவளி. உலக கடல்கள் பெருங்கடல்கள் நீர்வழி பாதைகளை அளவை செய்து வரைபடங்கள் வரைந்து தரும் உலக நாடுகளுக்கு இடையேயான அரசாங்க அமைப்பு சர்வதேச நீர்ப்பரப்பு சார் அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி எது? பியூர்டோ ரிகோ பள்ளம். கண்ட திட்டு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆறுகளின் படிவுகள் கடல் அரிப்பு கண்ட அசைவுகள் போன்ற காரணிகளால் இணைந்து கண்ட திட்டத்தை உருவாக்குகின்றன. இவை பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு கனிம வள படிவங்கள் பவள பாறைகளுக்கு பெயர் பெற்றவை ஆகும். இரண்டுமே சரியானது. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. எந்த கடல் பகுதியில் நிலச்சரிவு களங்களான நீரோட்டங்கள் படிவுகளின் குவியல்கள் அகழிகள் ஆகியவை ஏற்படுகின்றன?
கண்ட சரிவு. பின்வருவனவற்றுள் நில எல்லையில்லா கடல் என அழைக்கப்படுவது எது? சர்கேசோ கடல். கீழ்கண்டவற்றுள் ஆற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் முறையினால் ஏற்படுவது எது? மியாண்டர். கீழ்கண்டவற்றுள் வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான காரணிகள் எது எவை? மேற்கண்ட அனைத்தும். தெளிவான வானம், பனிமூடிய நிலப்பகுதி, வளிமுக உருவாக்கம் இவை எல்லாமே வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான காரணங்கள். அடிப்படை எல்லை கோட்டில் துவங்கி பிரதேச கடல் பகுதிக்கு அடுத்ததாக 24 கடல் மைல் வரை பரவி காணப்படும் நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொடர்ச்சியான கடல். சேலஞ்சர் பள்ளம் அதாவது மரியானா அகழி வட பசிபிக் பெருங்கடல், டோங்கோ அகழி தென் பசிபிக் பெருங்கடல், சுண்டா அகழி கிழக்கு இந்திய பெருங்கடல், ரோமான்ச் அகழி தென் அட்லாண்டிக் பெருங்கடல். பின்வருவனவற்றுள் குடிபெயர்தலுக்கான உந்தும் காரணி எது? தேசிய பேரிடர். உவர்ப்பியத்தை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெருங்கடலின் சராசரி உவர்ப்பியம் புவியிடை கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும்ங்கிறது சரியான கூற்று. பெருங்கடலின் சராசரி உவர்ப்பியம் 35% ஆகுங்கிறது சரியான கூற்று. அப்போ 1 மற்றும் 3 சரியான கூற்று. 2019 உலக மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 1.09%. சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்த 2 கூற்றுமே தவறானது. எதுவுமே சரியானது இல்லை. ஆன்சர் டி. இவற்றில் எதுவும் இல்லை. மத்திய கடலடி மலைத்தொடர்கள் குவியும் புவித்தட்டு எல்லைக்கு அருகில் இருக்குங்கிறது தவறான கூற்று. அகழிகள் விலகும் எல்லை புவித்தட்டு எல்லையில் உருவாகிறதும் தவறான கூற்று. இதில் எதுவுமே சரியான கூற்று இல்லை. உடலியல் அடர்த்தி என்பது மொத்த மக்கள் தொகை பை மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2மே தவறான கூற்று. 15 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்கள் சார்ந்திருப்பவர்கள் எனப்படுகின்றனர். இது தவறான கூற்று. 15 வயதுக்கு உட்பட்டவர்களையும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் பணிபுரிவோர் எனப்படுகின்றன. இதுவும் தவறான கூற்று. அப்போ தவறான கூற்று 2மே தவறான கூற்று. 1 மற்றும் 2. தற்போது இந்தியாவில் அதிக கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது? திரிபுரா 2019. சரியான இணையை தேர்ந்தெடு. விரிவாக்க பாலின வயது பிரமிடு அதிக இனப்பெருக்க வீதம். இதுதான் சரியான விடை. உருவாகும் முறை மற்றும் கனிமங்கள். இலை வடிவ மற்றும் லோட்ஸ் படிவுகள். செம்பு. ஆன்சர் சி. ஆன்சர் டி. படுக்கைகள் அல்லது அடுக்குகள் நிலக்கரி. சிதைவடைந்த எஞ்சிய துகள்கள் பாக்சைட். லேசர் படிவங்கள் பிளாட்டினம். கீழ்கண்டவற்றில் உலகளவில் இரும்பு தாது அதிக அளவு உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை? ஆஸ்திரேலியா, சீனா, பிரேசில். முட்டாள்களின் தங்கம் என அழைக்கப்படுவது எது? இரும்பு சல்பைட் பைரைட். கனிமங்கள் மற்றும் கார்பன் அளவு. பீட் 30 முதல் 35%. பழுப்பு நிலக்கரி 35 முதல் 45%. கோக்கிங் நிலக்கரி 70 முதல் 90%. ஆந்திரசைட் 95%. சரியான கூற்றை தேர்ந்தெடு. OPEC ஆனது 1960ஆம் ஆண்டு பாக்தாத் உடன்படிக்கை மூலம் ஏற்படுத்தப்பட்டது. சமீபத்தில் இந்தோனேசியா இவ் அமைப்பில் இருந்து விலகி கொண்டது. 2 கூற்றுமே சரியானது. கீழ்கண்டவற்றுள் ராஜஸ்தானின் வில் மனிதர்கள் என அறியப்படும் பழங்குடியினர் இனம் எது? பில்ஸ்கள். உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியாக உள்ள சூரிய ஆற்றல் ஆலையான நூர் காம்ப்ளெக்ஸ் எங்கு அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம்.
சரியான இணையை தேர்ந்தெடு. அணுசக்தி விபத்துகள்ல சரியான இணை எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பி, செர்னோபில், ரஷ்யா. சரியான இணையை தேர்ந்தெடு. நீக்ராய்ட், ஆப்பிரிக்கா. மங்கோலாய்டு, கிழக்கு ஆசியா. காகசாய்டு, ஐரோப்பா. மேற்கண்ட அனைத்துமே சரியானது. புத்தகங்களில் மட்டும் காணப்படும் வரலாற்று எல்லை கோடுகள் எவ்வாறு அறியப்படுகிறது? எஞ்சிய எல்லை கோடுகள். சீக்ரேனி என்பது எந்த பழங்குடியினர்களின் முக்கிய திருவிழா? அங்காமி. தவறான இணையை தேர்ந்தெடு. பழங்குடியினர், இடம். தவறான இணை எதுவுமே இல்லை. காசி, மேகாலயா. அங்காமி, நாகாலாந்து. பூட்டியா, திபெத். சோ இதுல தவறான இணை எதுவுமே இல்லை. நகர குடியிருப்புகளை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. குறைந்தபட்ச மக்கள் தொகை 5000 நபர்கள். இதுதான் சரியான கூற்று. ஒன்று மட்டும்தான் சரியான கூற்று. பின்வருவனவற்றுள் மிக அதிகமான அண்டை நாடுகளுடன் எல்லைகளை பகிரும் நாடு எது? சீனா. ஒரு சாலை, இருப்பு பாதை, ஆறு ஆகியவற்றின் அருகில் அமைந்திருக்கும் குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேரியல் வகை குடியிருப்பு. கீழ்கண்டவற்றில் அதிக ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? சிங்கப்பூர். மைய மண்டல கோட்பாடு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. எர்னஸ்ட் பர்கேஸ் என்பவரால் 1925 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. ஒரு நகரமானது 5 மைய மண்டலங்களாக வெளிப்புறம் நோக்கி வளர்ச்சி அடைகிறது. இதுவும் சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. நன்கு அறியப்பட்ட நகர்ப்புற பயன்பாடுகள் காணப்படும் நிலத்திற்கும் வேளாண் தொழிலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கும் இடையில் உள்ள மாற்றம் நிகழும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நகர்ப்புற விளிம்பு. கீழ்கண்டவற்றுள் அதிக பழங்குடியினர் இருக்கும் நாடு எது? கிரீன்லாந்து. சரியான இணையை தேர்ந்தெடு. பழங்குடியினர். மலை பிரதேசம், நாகா. பருவக்காற்று பிரதேசம், சாந்தல்ஸ். துருவ குளிர் பிரதேசம், அலுட். மேற்கண்ட அனைத்தும். சரியான இணை மேற்கண்ட அனைத்தும். பாலியான் பழங்குடியினர் எங்கு தோன்றினர்? பழனிமலை. பொறுத்துக. பீக் மீக்கல், நீக்ராய்ட். எஸ்கிமோஸ், இன்யூட். பிடோயின், பாலைவனத்தில் வசிப்பவர். புஷ்மேன், கலகாரி பாலைவனம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் சிவப்பு ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு எது? பிரம்மபுத்திரா. சரியான இணையை தேர்ந்தெடு. பகுதி மற்றும் பழங்குடியினர். புல்வெளிகள், கிர்கிஸ். இதுதான் சரியான விடை. தென் இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? கோதாவரி. பொறுத்துக. ஆஸ்ட்ரிக், முண்டா. திராவிடம், கோண்டி. சீன திபெத்தியம், ஹரின். இந்தோ ஆரியன், உருது. ஆப்ஷன் பி. பின்வருவனற்றுள் எது ஆற்று சுவரோடு தொடர்புடையது அல்ல? குதிரை குளம்பு ஏரி. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம் எது? நிலக்கரி. கீழ்கண்டவற்றுள் பவளத்தீவு என்று அழைக்கப்படுவது எது? லட்சத்தீவுகள். கங்கை ஆறும் யமுனை ஆறும் எங்கு சந்திக்கிறது? பிரயாக்ராஜ். தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரெகூர் மண். கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள காப்பகம் எது? மன்னார் வளைகுடா. சதுப்பு நில காடுகள் எங்கு அமைந்துள்ளது? ஆற்று முகத்துவாரம் பகுதிகள். இயற்கை தாவரங்கள், மரம். அயனமண்டல பசுமை காடுகள், ரோஸ் வுட். அயனமண்டல இலையுதிர் காடுகள், தேக்கு. பாலைவன தாவரங்கள்,
அக்கேசியா. ஓத தாவரங்கள் சுந்தரி. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். கீழ்கண்ட நாடுகளுள் ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகள் எவை? சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, வங்காளதேசம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமையாத துறைமுகம் எது? பாரதி. நாக்ரக், மேகலாயா. நம்தபா, அருணாச்சல பிரதேசம். நந்தாதேவி, உத்தரகாண்ட். சுந்தரவனம், மேற்கு வங்கம். கீழ்கண்டவற்றுள் மிக பெரிய நில உயிரின சூழ் வாழிடம் எது? போரியல் வனப்பகுதி உயிரின சூழ் வாழிடம். நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது? ஆப்பிரிக்கா. கியார் புயலில் உள்ள கியார் என் வார்த்தை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? மியான்மர். ஜீலம் நதி எங்கு உற்பத்தி ஆகிறது? ஜம்மு மற்றும் காஷ்மீர். காபி சாகுபடிக்கு பயன்படும் மண் எது? சரளை மண். கீழ்கண்டவற்றுள் கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது? பாலக்காட்டு கணவாய். ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்றுகளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோள் காற்றுகள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. சரி. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு பகுதி அல்லது காற்று மோதாப்பாக்கத்தில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றன. 2 கூற்றுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. மவுசின்ராம் பகுதி பெறும் மழை அளவு எவ்வளவு? 1141 சென்டிமீட்டர். சரளை மண் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இது வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் இடங்களில் உருவாகிறது. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஏ. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வரையாடு ஒரு முக்கிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. சரி. காரணம் தொடர்ச்சியான வேட்டையாடுதல் மற்றும் யூக்கலிப்டஸ் சாகுபடி பண்ணுதல் அதனுடைய இருப்பிடத்தை பாதிக்கிறது. அதனால் எண்ணிக்கை குறைகிறது. 2 கூற்றுமே சரி. சரியான இணையை தேர்ந்தெடு. பீகாரின் துயரம் கோசி ஆறு. இதுதான் சரியான இணை. 20வது கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? 2017. எந்த வருடம் இந்திய மக்கள் தொகையில் எதிர்மறை வளர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது? 1921. கூற்று ஏ. காரணம் ஆர். இயற்கை எரிவாயு பரவும் போது குறைந்த அளவிலான ஆபத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறது சரி. இயற்கை எரிவாயு காற்றை விட கனமானது மற்றும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறதுங்கிற காரணம் தவறு. ஆப்ஷன் சி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. தவறான இணையை தேர்ந்தெடு. வெப்ப அடுக்கு அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் மற்றும் அரோரா பொரியாலிஸ் அப்படிங்கிறது தவறான இணை. மீளடுக்கு ஜெட் விமானங்கிறது சரியான இணை. வளிமண்டல கீழடுக்கு வானிலை உருவாக்கும் அடுக்குங்கிறது சரி. இடையடுக்கு வானொலி அலைகள் பிரதிபலிப்பு. இதுவும் சரியான கூற்று. பின்வருவனவற்றில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் எது? ஹரியானா, டாமன் மற்றும் டையூ. மனிதவள மேம்பாட்டின் பரிமாணங்கள் எவை? ஆரோக்கியம், கல்வி, வருமானம். சாம்பல் எந்த ஆற்றின் துணை ஆறு? யமுனா. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். சரியான கூற்றை தேர்ந்தெடு. உலகளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தை வகிக்கிறது. சரி. அதிக மாங்கனீஸ் படிவங்கள்
ஒடிசா மற்றும் கர்நாடகாவில் காணப்படுகின்றன. சரி. இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் நாக்பூரில் உள்ளது. இதுவும் சரி. மேற்கண்ட அனைத்து கூற்றுமே சரியானது. பின்வரும் ஆறுகளில் எது இந்தியாவில் உருவாகவில்லை? சட்லஜ். கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து இந்தியாவை எவ்வாறு பிரிக்கிறது? வடக்கு மிதவெப்ப மண்டலம் மற்றும் தெற்கு மிதவெப்ப மண்டலம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. சமச்சீர் காலநிலை அமெரிக்க காலநிலை எனப்படுகிறது. தவறு. இக்காலநிலை அதிக வெப்பமாகவோ அல்லது மிக குளிராகவோ இருக்காது. இது சரி. கூற்று 2 மட்டும் சரி. கீழ்கண்டவற்றுள் ஆற்று நீர் செல்லும் போது அதன் வெளிப்புற கரையை நீண்ட காலமாக அரித்து பள்ளத்தாக்கை அகலப்படுத்தி எதை உருவாக்குகிறது? மியாண்டர்கள். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எது? பக்ரானங்கல் அணை. கீழ்கண்டவற்றில் போதுமான பெரிய கடலில் வைத்தால் மிதக்கும் கோள் எது? சனி. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா நாடுகளுக்கு இடையேயான சிந்து நதி நீர் பங்கீட்டு விகிதாச்சாரம் எவ்வளவு? 80:20. மிசிசிபி ஆறு வட அமெரிக்கா. மியாமி கடற்கரை ஐக்கிய அமெரிக்க நாடுகள். மோனோலோவா ஹவாய் தீவு. வெசூவியஸ் இத்தாலி. துங்கபத்ரா மற்றும் பீமா எந்த ஆற்றின் துணை ஆறுகள்? கிருஷ்ணா. தவறான இணையை தேர்ந்தெடு. பயிர்கள் மற்றும் பெயர். நெல், பருத்தி, காரிஃப் கரெக்ட். கோதுமை, கடுகு, ராபி. பழங்கள், காய்கறிகள், சயத். சோளம், மக்காச்சோளம், ராபி. தவறு. ஆன்சர் டி. பீடபூமி நாடு. பென்னனைன்ஸ் இங்கிலாந்து. கருங்காடுகள் ஜெர்மனி. மெசெட்டா ஸ்பெயின். ஜீரா பிரான்ஸ். காற்று ஆற்றல் தொழில்நுட்ப மையம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. கீழ்கண்ட கோள்களில் மிகவும் வெப்பமான கோள் எது? வெள்ளி. சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. கீழ்கண்ட பாறைகளில் எதில் உயிரின படிமங்கள் உள்ளன? படிவு பாறைகள். கீழ்கண்டவற்றுள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று எது? சேர்வராயன். பொறுத்துக. ஜவ்வாது மலை வேலூர். சேர்வராயன் மலை சேலம். கொல்லிமலை நாமக்கல். பச்சை மலை திருச்சிராப்பள்ளி. கீழ்கண்ட பாறைகளுள் வெப்ப உருமாற்றத்தினால் உருமாறாத பாறை எது? நைஸ். சூஸ் த இன்கரெக்ட் பேர். தவறான இணையை தேர்ந்தெடு. கோள்கள் மற்றும் வேறு பெயர்கள். தவறான இணை என்னன்னு கண்டுபிடிக்கணும். வெள்ளி வெப்பமான கோள் சரி. வியாழன் பெருங்கோள் சரி. யுரேனஸ் உருளும் கோள் சரி. சனி செந்நிற கோள்ங்கிறது தவறு. கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21. தவறான இணையை தேர்ந்தெடு. கோள்கள் மற்றும் துணைக்கோள்கள். யுரேனஸ் 31 துணைக்கோள் அப்படிங்கிறது தவறான இணை. சனி 62 துணைக்கோள். நெப்டியூன் 14 துணைக்கோள். செவ்வாய் 2 துணைக்கோள். 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வான நள்ளிரவு சூரியன் என்பது கோடை காலத்தில் எங்கு தெரியும்? பி மற்றும் சி. அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகளுள் பிரிக்கப்படாத பீடபூமி வகையை சாராததை தேர்ந்தெடு. நாகர்கோவில் பீடபூமி. கீழ்கண்டவற்றில் சதுப்பு நில காடுகள் தொடர்பான சரியானவை எவை? இது அயனமண்டல உப அயனமண்டல ஓதப்பெருக்கு பகுதிகளில் காணப்படுகிறது சரி. அதிக உப்புத்தன்மை கொண்ட பகுதிகளில் காணப்படுகின்றன சரி. தமிழகத்தில் பிச்சாவரம், கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்றன. மேற்கண்ட அனைத்து கூற்றுமே சரி. குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ளது? சிற்றாறு.
கீழ்கண்ட அலைகளில் எது திட, திரவம் மற்றும் வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கிறது? பி அலைகள். சரியான இணையை தேர்ந்தெடு. கடற்கரை, மணல், கூழாங்கற்கள், சரளை கற்கள் போன்றவை படிய வைக்கப்பட்ட கடலோர பகுதி. சரி. மணல் திட்டுகள் கடற்கரை எல்லைக்கு அப்பால் நீண்ட பரப்பளவில் படிய வைக்கப்பட்ட மணல் பரப்பு. சரி. கடலோரத்திற்கும் மணல் திட்டுகளுக்கும் இடையில் காணப்படும் அடைக்கப்பட்ட கடல் நீர். அதுவும் சரி. மேற்கண்ட அனைத்து கூற்றுமே சரியானது. எரிமலை வகை எடுத்துக்காட்டு. செயல்படும் எரிமலை செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உறங்கும் எரிமலை ஃபியூஜி எரிமலை, ஜப்பான். தணிந்த எரிமலை கிளிமாஞ்சாரா எரிமலை, தான்சானியா. கேடய எரிமலை மவுனோ லோவா எரிமலை, ஹவாய் தீவு. உலகின் மிகப்பெரிய டெல்டா எது? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. பள்ளத்தாக்கு அல்லது கண்ட பனியாறுகளால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் எவை? மௌரைன்கள். பாறைகள் சிதைவுறுதலும் அழிதலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானிலை சிதைவு. இது எல்லாமே மேக்ஸ். இதுவும் மேக்ஸ் தான். 168, 69, 70, 71, 174 மேக்ஸ், 176. அடுத்து 176லிருந்து ஜிகே. கீழ்கண்ட மாநிலங்களில் ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்ற கடற்கரை எங்கு உள்ளது? குஜராத், ஒடிசா. ஓரியன்ட் விண்கலம் எதனுடன் தொடர்புடையது? நாசா, இஎஸ்ஏ. சட்டவிரோத நிலக்கரி சுரங்கங்களை கட்டுப்படுத்த தவறியதால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த மாநிலத்துக்கு ரூபாய் 100 கோடி அபராதம் விதித்துள்ளது? மேகாலயா. கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் தமிழ்நாடு ஆவின் நிறுவனம் வீடுகளுக்கு பால் பொருட்கள் டெலிவரி செய்யும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? பிக் பாஸ்கெட் மற்றும் குரோப்பர்ஸ். இந்திய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் நிதியமைச்சர் யார்? இந்திரா காந்தி. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமானது தேசிய அளவில் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? பிப்ரவரி 24, 2019. கீழ்கண்டவற்றுள் யுனெஸ்கோவின் தளங்கள் நகரங்கள் பட்டியலிலிருந்து இந்தியாவிலிருந்து சமீபத்தில் இணைந்த நகரம் எது? ஜெய்ப்பூர். ஹியாபூசா 2 ஆய்வுக்களம் கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது? ஜப்பான். பிரதம மந்திரி கிராம சடக் திட்டம் எதற்காக துவங்கப்பட்டது? கிராமப்புறங்களில் சாலைகள் அமைப்பதற்காக. மாநில சட்டசபைக்கான சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் குறித்த அரசியலமைப்பில் எந்த ஷரத் கூறுகிறது? ஷரத் 178. 2019 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடம் பெற்றவர் யார்? ரோஜர் பெடரர். சந்திராயன் 2 திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட உலக தரத்திலான துருப்பிடிக்காத எஃகு தகடுகள் எங்கு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது? சேலம். சர்வதேச இளைஞர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15. இந்த ஓபன் சாம்பியன்ஷிப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கோல்ஃப். 11வது பாதுகாப்புத்துறை கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? லக்னோ. சாமக்ரா சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆரம்ப கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒருங்கிணைந்த அணுகுமுறை. பொறுத்துக. சாகர் கவாச் கடலோர காவல்படை பயிற்சி. கருடா 6 இந்தியா பிரான்ஸ் விமானப்படை பயிற்சி. சக்யோக் ஹாப் டாக்ஸ் இந்திய வியட்நாம் கடலோர காவல்படை பாதுகாப்பு பயிற்சி. மக்கா குரங்குகளை ஊர்வினை விலங்காக அறிவித்த மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். இமயமலை நாட்வீட் எனப்படும் புல்வகை தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? நீலகிரி. கூரை மீதான சூரிய தகடுகள் பொருந்தி மின்சார தயாரிக்கும் மாநிலங்களை ஆற்றல் உற்பத்தி அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் ஒரு நாளில் அதிகபட்ச சரக்குகளை கையாளுவதில்
சாதனை படைத்த துறைமுகம் எது? வ.உ. சிதம்பரம் துறைமுகம், தமிழ்நாடு. தேனி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ரயில்வே அமைச்சகம். உத்கார்ஷ் 2022 எதனுடன் தொடர்புடையது? ரிசர்வ் வங்கி இடைக்கால திட்டம். மத்திய பட்ஜெட் 2019-20 படி பொதுத்துறை வங்கிகள் மறுசீரமைப்புக்காக மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது? 70,000. இந்தியாவின் தற்போதைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்? கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். இது 2019 உரியது. தேங்க்யூ.